வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நீங்கள் தொடர்ந்து காசாவை தாக்கிக்கிட்டே இருந்தீங்க, அவ்வளோதான். எங்ககிட்ட இருக்க பணைய கைதிகள் எல்லாரையும் சாகடிச்சு அதை லைவாக நாங்கள் வீடியோ எடுத்து வெளியிடுவோன்னு ஹமாஸ் அமைப்பு இப்போ எச்சரிக்கை முன் வச்சிருக்கு. இந்த விவகாரத்தில் அமெரிக்கா என்ட்ரி கொடுத்துருச்சு, பட் ரஷ்யா இன்னும் உள்ளே வரல. இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சிவனே நடந்துட்டு இருந்த ஒரு இசை நிகழ்ச்சி, இதை குலைக்கணும்னு சொல்லிட்டு ஹமாஸ் இயக்கத்தினை உள்ளே புகுந்து கொலைவெறி தாக்குதலை நிகழ்த்தி இப்போ இஸ்ரேல் ராணுவம் முழுக்க முழுக்க ஹமாஸை வேறு இருக்கணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஹமாஸ் அமைப்பு தேவையில்லாமல் நெருப்பில் விரல விட்டு இப்போ வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கு. இந்த ஹமாஸ் இயக்கத்தினர் மேலே எனக்கு இவ்வளோ பெரிய கோபம் வர காரணமே, அவங்க ஒரு சில வேலைகளை பண்ணியிருக்கிறதா ஒரு சில செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்குங்க. அதெல்லாம் கேட்கும் போதும் அந்த காட்சிகளை பார்க்கும் போதும் மனுஷங்களா நீங்கள் அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் எனக்கே ஏற்படுதுங்க. ஆக்சுவலாக நான் ஒரு இயக்கம் சார்ந்து பேசுகிறேன் அப்படின்றதுனாலேயே எந்த மத சாயத்தையும் உள்ளே பூசி தொலைக்காதீங்க. ஏன்னா என்ன கொடுமைனா, எவனோ ஒருத்தர் பாவத்தை பண்ணுருவான், உடனே அவன் சார்ந்த மதம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் கிளம்பி வந்துடுவாங்க. எவனோ ஒருத்தர் நல்லதை பண்ணுருவான், உடனே இந்த மாதிரி மதத்தில் இருக்கவங்களே இவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்கப்பா அப்படின்ற சாயத்தை பூசிடுறது. இப்படி உண்மை எதுன்றது தெரியாமல் ஒருத்தர் செய்கிறத வச்சு ஒட்டு மொத்தமாக ஒரு மார்க்கத்தையே நாம் ஜட்ஜ் பண்ணுறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. இந்த டிஸ்க்ளைமரை போட்டுட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே, இவங்க பேர் நோவா அர்காமணி. இவங்க வயசு 25ங்க. இந்த இளம்பெண் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களோட காதலனோடு சேர்ந்து ஓகேவா அந்த ஹமாஸ் அமைப்பினர் உள்ளே போந்த இசை நிகழ்ச்சியை கபலீகரம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. போன இவங்க உட்பட கிட்டத்தட்ட 100 பேருக்கும் மேலே இந்த ஹமாஸ் அமைப்பினர் பணைய கைதிகளை பிடிச்சு வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணோட காதலன் சொன்னல, அவர் ஒரு 4 பேர் சுற்று போட்டானுங்க, அவரோட 2 கைகளையும் பிடிச்சிட்டானுங்க. ஆக்சுவலாக வீடியோவாகவே இருக்குங்க, அதெல்லாம் காட்ட விரும்பல, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். அவனுங்களாம் அவரோட கையை பிடிச்சிட்டானுங்க. அவங்களோட காதலர் அவ்வளோ பரிதாபமாக இருக்காருங்க பார்க்கறதுக்கு. ஏன்னா அவரோட கண்ணு முன்னாடியே அவரோட காதலியை ஒரு பைக்கில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. அந்த அர்காமணி கதறாங்க, என்னை கொண்டாதீங்க, விட்டுருங்க விட்டுருங்கன்னு அவங்களுக்காக கெஞ்சுறாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே அந்த காதலனை பிடிச்சி வச்சுருக்காங்களே, அவருக்காக கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் கூட இறக்கம் காட்டலங்க. அப்படியே பைக்கில் அவங்களை கிடத்தி அந்த வண்டியில் வந்தவங்க இருக்காங்க பாருங்க, மொத்தமாக தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க ஒருத்தர் மட்டும் இல்லை, இது மாதிரி பல பேரை பணைய கைதிகள்ன்ற பேரில் ஹமாஸ் அமைப்பினர் பிடிச்சு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இவங்க பேர் ஷிர்ஜா ஆனந்துங்க. இவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க, நம்ம கேரளா பகுதி இருக்குல்ல அதை பூர்வீகமாக கொண்டவங்க. இவங்க இஸ்ரேலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ என்னன்னா, அந்த இஸ்ரேலில் நடத்தப்பட்ட தாக்குதல் இருக்குல்ல, அதில் இவங்களும் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. கேரளாவை சேர்ந்த இவங்க மட்டும் இல்லை, கர்நாடகா சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், இஸ்ரேலில் இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் விழுப்பு இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ எதுக்குங்க, நேற்றுக்கு நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம், இந்த இஸ்ரேலில் என்ன இப்போ நடக்குது கள நிலவரம்னு சொல்லிட்டு. அந்த வீடியோக்கு கீழே சில கமெண்ட்ஸ் வந்துச்சு, எங்களுக்கும் பர்சனலாக இன்பாக்ஸுக்கும் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னது, ப்ரோ இது போல் உங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குண்டு மழை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு ப்ரோ, அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இதை படித்து பார்க்குறப்ப எங்களுக்கு ஒரு செகண்ட் எதுவுமே புரியல, அங்கே இவ்வளோ நிலைமை மோசமாக இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் நாங்கள் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணும்போது தான் எங்களுக்கு அந்த விஷயம் டைரெக்டாக கனெக்ட் ஆச்சுங்க. ஸோ இந்த கேரளாவை சேர்ந்தவங்க, கர்நாடகாவை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் இஸ்ரேலில் சிக்கி தவிக்கிறதா தகவல் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. எங்களை காப்பாற்றுங்க எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரேலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்திய வம்சாவளியினர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த இவங்கள மாதிரி இவங்களாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸும் இப்போ ஒன்று வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஹமாஸ் அமைப்பினர் அவங்களே காப்பாற்றிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்குது அவங்களுக்கு. பணைய கைதிகளை முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சு வச்சுட்டு அவங்கள மனித கிடையமாக மாற்றி ஒரு கவர்மெண்ட் கிட்டையும் அவங்க டிமாண்டை முன்வைக்கிறது. இது ஒன்று தான் கோழைகளுக்கான ஒரு வாய்ப்புன்னு சொல்லுவோம்ல, லிட்டரலாக அதை அப்படி தான் பார்க்கணும். இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, கிடைக்கிற பணைய கைதிகளை ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தென்படுற சிவிலியன்ஸ் இருக்காங்களா, அவங்க கொண்டு பிடிச்சி வச்சிடறாங்க. இந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்திருப்பாங்க பாருங்க அந்த பகுதிக்கு, அவங்க வரைக்கும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்க கிட்ட இருக்க ஆயுதங்கள் இருக்குல்ல, அந்த ஆயுதங்கள் இஸ்ரேல் இராணுவத்தோட ஆயுதத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஸோ இதனால தான் அந்த ஹமாஸ் அமைப்பினர் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு இது போல் பணைய கைதிகள் மூலமாக ஒரு வழியை தேடிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன கொடுமைனா, குழந்தைங்களை கூட விட்டு வைக்கிறது கிடையாது. சின்ன பசங்களை கூட அவங்க பணைய கைதிகளை பிடிச்சு வச்சிருக்காங்க. எங்கே அடைச்சி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அந்த கொடுமை எந்த ஒரு இருட்டான குகைக்கு கீழே வேற எங்கனாவோ எங்கே அடைச்சி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதே இப்போ ஒரு தகவல் வெளியாக இருக்கு, ஒரு சில பணைய கைதிகளை நீ ஒரு யூதனா அப்படின்னு கேட்டு கல்லால் அடித்து சித்திரவதையம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அதில் சின்ன பசங்களும் ட்ராப்பாக இருக்கிறதா இல்லை ரொம்ப பெரிய கசப்பான உண்மையாக இருந்துக்கிட்டு இருக்கு. தாய்லாந்து நாட்டவர்கள் கிட்டத்தட்ட 12 பேருக்கும் மேலே இந்த கான்ஃப்ளிக்டில் உயிரிழந்திருக்காங்க, கொல்லப்பட்டிருக்கான்னு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த எண்ணிக்கை இப்போ அதிகமாகிடுச்சுங்க. 18 பேராங்க தாய்லாந்து அவர்கள் இப்போ வரைக்கும் கொல்லப்பட்டவங்க. அந்த குறிப்பிட்ட பகுதியில் இந்த கான்ஃப்ளிக்ட் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பகுதியில் இவங்க கூடவே அமெரிக்காவோட சிட்டிசன்ஸை கொல்லப்பட்டிருக்காங்களாம். அடுத்த ஷாக்கிங்கான நியூஸ் இது.
அவங்க ஒருத்தருக்குனாலே அமெரிக்கன் கவர்மெண்ட் எப்படி ஆடுவாங்கன்னு தெரியும். இப்போ அந்த கான்ஃப்ளிக்டான ஜோனில் யூஎஸ் சிட்டிசன்ஸும் இது போல் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அமெரிக்கா அரசு என்ட்ரி கொடுக்காம இருக்கும். அவங்க அறிவிச்சிட்டாங்க. அதை பற்றி நான் போக சொல்கிறேன். இப்போ அமெரிக்கா உட்பட இந்த உலகத்தோட பெரும்பாலான நாடுகள், குறிப்பாக மேற்குலக நாடுகள், இந்த ஹமாஸுக்கு எதிராக மொத்தமான ஸ்டாண்ட் எடுத்திருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஹமாஸுக்கு ஆதரவாக நிறைய நாடுகள் இருந்துச்சு. ஓகேவா, உண்மை அதுதான், நிறைய நாடுகள் இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு தப்பு இவங்க பண்ணிட்டாங்க, ஹமாஸ் பொதுமக்கள் மேலே கை வச்சிட்டாங்க அந்த இசை நிகழ்ச்சி சார்ந்து. அதனால தான் இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ண நாடுகள் கூட இப்போ அவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு. ரியாலிட்டி என்னன்றது ஹமாஸ் அமைப்புக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சுங்க. இப்படியே நம்ம போனோம், பணைய கைதியில் எண்ணிக்கை நம்மகிட்ட கம்மியாக இருந்துச்சு, அவ்வளோதான், நம்ம இயக்கத்தை கண்டிப்பாக வேறு எடுத்துருவாங்கன்னு அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் இந்த ஹமாஸ் ஒரு எச்சரிக்கை விடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடூரமான எச்சரிக்கை தெரியுமா அது? காசாவை இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்கு, நீங்கள் இதை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா எங்ககிட்ட இருக்க பணைய கைதிகள் எல்லாரையும் கொண்டுருவோம், ஒருத்தரை கூட உயிரோடு விட மாட்டோம், எல்லாரையும் கொண்டுருவோம். அந்த நாங்கள் கொள்றோளோ அவங்கள கல்லால் அடித்து சாகடிக்கிறதோ, கழுத்தறுத்து சாகடிக்கிறதோ, துப்பாக்கியால் சுட்டு சாகடிக்கிறதோ, இப்படி அவங்க கொள்கிற தருணங்களை டிவி சேனலில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களாம். நாம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் இது போல் காட்சிகளை பார்த்துருப்போம். ஒரு குறிப்பிட்ட பயங்கரவாத அமைப்பு இந்த கழுத்தை வெட்டி வீடியோ போகிறதெல்லாம் பார்த்துருந்தோம். அதை சமீப காலமாக நம்ம பார்க்காம இருந்த அந்த காட்சிகளை திரும்பவும், ஆனால் அவங்க ஓப்பனாக மிரட்டியிருக்காங்க, கொலை பண்ணி அதை லைவ் டெலிகாஸ்ட் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புரியுதாங்க பயங்கரவாத அமைப்பு அப்படின்னாலே எதுக்காக உலக நாடுகளோட தலைவர்கள்லாம் அவ்வளோ கோபப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. பொதுமக்கள் நமக்கே கோபம் வரலையா? ஏன்னா இந்த அமைப்புக்கும் இன்னொரு அரசுக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனை. இதில் பொதுமக்களை பணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போயிட்டு அவங்கள இது போலாம் கொலை பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டுறதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? இதுக்காக பயங்கரவாத அமைப்புன்னு முத்திர குத்துறோம். இப்போ உனக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன்பா சர்வதேச அரசியல் அரங்கில் ஒரு பெரிய புயலாதான் இந்த கான்ஃப்ளிக்ட் இப்போ மேலே போய்கிட்டு இருக்கு, ஆனால் ரஷ்யா எதுவுமே சொல்லாத மாதிரி இருக்கே, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக உண்மை என்னன்னா மக்கள், ரஷ்யா இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்கும் போது அவங்களோட ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதில் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, பேச்சுவார்த்தையால் இந்த போரை நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு உண்மை என்ன தெரியுமா, ரஷ்யா இந்த ஹமாஸ் அமைப்பு இருக்குல்ல அவங்களோடவும் இணக்கமாக இருக்காங்க. இஸ்ரேல் கவர்மெண்ட் இருக்கு பாருங்க, அவங்களோடவும் இணக்கமாக தான் இருக்காங்க. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பேக்காக இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓகேவா, இருந்தாலும் ரஷ்யா இஸ்ரேல் சார்ந்து சில வேலைகள் அவங்களுக்கு தேவைப்படுது. அதனாலே அந்த நட்புறவை லேசாக வச்சவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவை பகைக்கிற அளவுக்கு இஸ்ரேல் வர்சஸ் ரஷ்யான்ற எந்த கான்ஃப்ளிக்டும் பெருசாக மாறல, ஆரம்பிச்சு லேசாக முடிஞ்சிடும். மனக்கசப்பு அப்பப்போ தெரியுதுன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப்பில் தான் ரஷ்யா இஸ்ரேலோடு இருக்காங்க. ஸோ இதனால தான் பேச்சுவார்த்தையால் இந்த போரை நிறுத்துங்க அப்படின்றாங்க. இதே தான் ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட் அப்போ ரஷ்யா கிட்ட உலக நாடுகள் சொல்லிச்சு, பட் ரஷ்யா சிறைக்கு ரைட்டு விடுங்க. அரபு நாடுகள், ஈரான், ஹமாஸ், இஸ்ரேல் இத்தனை தரப்புக்கிட்டையும் ரஷ்யா இணக்கமாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த எல்லா தரப்புக்கிட்டையும் எதிராக இருக்க ஒரே ஒரு நாடு அமெரிக்கா மட்டும்தான். ஆனால் உலகத்தோட மிகப்பெரிய வல்லரசு நாடாக அமெரிக்கா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப அந்த அமெரிக்கான்ற ஒரு நாடு பொருளாதார அடிப்படையில் 50 நாடுகளுக்கு சமமாக மாறுது. புட்டினை சந்திக்கிறதுக்காக பாலஸ்தீன அதிபர் இருக்கார்ல, அவர் இப்போ ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காராங்க. இந்த நேரத்தில் விளாடிமிர் புட்டினை பாலஸ்தீன அதிபர் ஏன் சந்திக்கணும்? ஒரு வேளை உதவி கோர்றாருன்னு வச்சுங்க, எந்த உதவி கேட்பார்னு நினைக்கிறீங்க? இது போல் ஹமாஸ் அமைப்பிலே நினச்சிக்கிட்டு எங்கள் நாட்டு சிவிலியன்ஸ் மேலே அந்த இஸ்ரேல் ராணுவ வீரர்கள்லாம் போரை கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. ரஷ்யா களம் இறங்குச்சு அப்படின்னா இஸ்ரேல் கொஞ்சம் பேக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களால் எதனா ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கண்டிப்பாக இந்த பாலஸ்தீன அதிபர் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் விளாடிமிர் புட்டின் நிலைமை கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் இந்த ரஷ்யா வெர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் உண்மை என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரஷ்யாலேயே ராணுவ வீரர்கள் பற்றாக்குறை. இந்த யுக்ரைனில் போய் சண்டை போடணும், இதுக்காக கட்டாயமாக சில சட்டங்களையும் ரஷ்ய அரசு அறிமுகப்படுத்தி இருந்துச்சு. இந்த யுக்ரைன் வெர்சஸ் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் சார்ந்து போர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாலே அதிகபட்சம் 15 ஆண்டுகள் சிறை வரைக்கும் அப்படி ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்திருந்தா ரஷ்யாவில். இது ஒரு ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் அப்படியே எல்லாம் சொல்லணும்னு அவங்களே ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அந்த ரஷ்யாவில் இருக்கிற மக்களில் எத்தனை பேர் இந்த இராணுவத்துக்காக சேவையாற்ற வந்தாலும் சரி, அவங்களோட குடும்பத்தை ரஷ்ய அரசு கவனிச்சிக்கும், அவங்களோட அடுத்தடுத்த சந்ததிக்கு ஃபுல்லாக தேவையான சலுகைகளை கொடுக்கும். இந்த கான்ஃப்ளிக்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் போரிட்டு இருப்பீங்க, மாதம் உங்களுக்கான ஊதியம் பெருந்தொகையாக அவங்க குடும்பத்துக்கு கிடைக்கும்னு பல விஷயங்களை விளம்பரப்படுத்தியும் ரஷ்யாவில் இராணுவத்தில் ஆட்கள் சேர்ப்புன்ற எண்ணிக்கை குறைஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அப்பேற்பட்ட நேரத்தில் இந்த பாலஸ்தீன அதிபர் போயிட்டு ஹெல்ப் கேட்குறாரு அப்படின்னா ரஷ்யாவால் முடிஞ்சது ஆயுதங்களை ஓரளவு கொடுத்து உதவ முடியும், அவ்வளோதான். அப்படியே கொடுத்தாலும் அவங்க ஹமாஸை ஒட்டுமொத்தமாக பகைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் மூவ் அங்கே இருக்கிறதுனால ரஷ்யாவோட நிலைப்பாடு இதுக்கப்புறம் என்னன்றதான் பெரிய கேள்விக்குறியான விஷயமே. ஸோ பாலஸ்தீன அதிபர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரஷ்யாவோட அந்த கிரெம்ளின் மாளிகை இருக்குல்ல, அதிபர் மாளிகை, அங்கேருந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்னு வெளியாகலை. இட் மீன்ஸ் புட்டின் அவர்கள் இவரை சந்திக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த முடிவு வெளியானதாங்க தெரியும் ரஷ்யாவோட நிலைப்பாடு தெளிவாக என்னன்றது. ரஷ்யா ஒரு வேளை காலம் இறங்கிடுச்சு அப்படின்னா உலக போர் உறுதியாகிறத யாராலையும் தடுக்க முடியாது.
டைரெக்டாக கிளம்புறாங்கன்னு சொல்கிறேன், ஓகேவா? அப்படி இல்லாமல் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டில் இந்த மேற்குலக நாடுகள்லாம் யுக்ரைனுக்கு ஆயுத உதவி வழங்கிட்டு இருக்கல, அப்படி பண்ணால் உலகப்போர் உறுதி கிடையாது. பட் எந்த நாட்டு ராணுவமாவது டைரெக்டாக உள்ள கிளம்பிறங்கிடுச்சுன்னா உலகப்போர் உறுதி. எதை வச்சு இந்த வேர்ல்டு வார் சம்மந்தமான அசம்ஷனை முன்வைக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு ஆதரவாக இத்தனை நாடுகள் இருக்கு. இப்போ டாமினண்ட்டாக நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஏன்னா நம்ம பிரதமர் பார்க்குறது இந்த விஷயத்தை, இது ஒரு பயங்கரவாத தாக்குதல், இந்தியா பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு நாடு, அந்த கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோன்னு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ், நார்வே, ஆஸ்திரியா, ஜெர்மனி, கனடா, போலந்து, இன்னும் நிறைய நாடுகள் இந்த பட்டியலில் கண்டிப்பாக சேரதாங்க போகுது. இஸ்ரேலோடு இந்தியா துணை நிற்கும்னு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இதுக்கு முன்னாடி தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ காங்கிரஸோட செயற்குழு தீர்மானம் ஒன்று இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது எத்தனை பேர் கவனிச்சிங்க? இப்போ சுட சுட நடந்திருக்க விஷயம் இது. அதில் காங்கிரஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? பாலஸ்தீனுக்கு தன்னோட ஆதரவை பதிவு பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் இருக்கிறதும் நம்ம இந்தியாவில் தான், பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிறதும் நம்ம இந்தியாவில் தான். ஆனால் ரெண்டு தரப்புல இருந்தும் ரெண்டு விதமான பார்வைகள். ஏன்னா பாலஸ்தீன் நிலம் இருக்குல்ல, இங்கேருந்து உருவானதா இஸ்ரேல். ஆனால் அப்பேற்பட்ட இஸ்ரேல், அதான் ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டின கதன்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த நிலைப்பாட்டில் காங்கிரஸ் இருக்காங்க. உங்களுக்கு இடம் கொடுத்தது பாலஸ்தீனுங்க, கட்சியில் அந்த இடத்த ஃபுல்லாக நீங்கள் அந்த மக்கள்கிட்ட வாங்குறது தான் எப்படி, நலத்திழந்த மக்கள் தான் தெரியாத வழின்னு காங்கிரஸ் அந்த கண்ணோட்டத்தில் தான் பாலஸ்தீனுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு செயற்குழு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் கண்ணோட்டம் வேற, பயங்கரவாதத்துக்கு எதிராக அவர் பார்க்குற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது. இந்த ஒரு முரண்பாடை விடுங்க, அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கு, இஸ்ரேலுக்கு கூடுதலாக நாங்கள் ஆயுதம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டில் யுக்ரைனுக்கு அவங்க ஆயுதங்கள் கொடுத்தாங்களோ, அதே போல் அமெரிக்கா இதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு கூடுதலாக ஆயுதங்களை கொடுக்க போகிறாங்களா? இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அமெரிக்கா உள்ளே வந்து ஆயுதங்களை சப்ளை பண்ண ஆரம்பித்தாலே முடிஞ்சு போயிடுச்சுங்க. அங்கே ஏற்கனவே இருக்க பதட்டனால இன்னும் உச்சத்தை எட்டிடும். யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டில் அதே தான் பார்த்தோம் முதல் நாளில் இருந்து, இங்கே அதை தான் பார்க்க போகிறோம் போல இருக்குது. இத்தனை பேர் வெகுண்டு எடுறாங்க, இத்தனை பேரும் ஹமாஸை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா என்ன காரணம்? ஹமாஸ் பண்ண அந்த ஒரு வேளை பொதுமக்கள் மேலே கை வச்சிருக்காங்க. இதனால தான் இத்தனை பேரும் வெகுண்டு எடுறாங்க. ஏற்கனவே அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு கண்டென்ட் இருக்காதான்னு உலக நாடுகளோட சில தலைவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அதுக்கான ஒரு காரணம் கிடச்சிச்சு ஹமாஸ் மூலமாக. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, போர் பெருசாக ஆயுதங்களை ஃபுல்லாக விற்பனை பண்ணுற வேலையை ஒரு பக்கம் போகும். இந்த டார்க் வெப்பில் இந்தந்த ஆயுதங்கள் இவ்வளோ ரேட்டுன்னு சில விளம்பரங்களும் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்லேயே பார்த்துருந்தோம், இப்போ திரும்ப நடக்க போது போல இருக்குது. இந்த ஹமாஸ் அமைப்பு இருக்குல்ல, இந்த அமைப்பை ஆதரிக்கிற நாடுகள் பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல ஈரான் வந்துடுது, அப்புறம் கத்தார், டர்க்கி, லெபனான், சிரியா, ஏமன், சவுதி அரேபியா, ஜோர்டன் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஆக்சுவலாக இந்த இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் இந்த விவகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மத அடிப்படையில் சப்போர்ட் பண்ணுறது பெருசாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அவ்வளோ ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களே, நான் இந்த மதம்ப்பா அதனால தான் இவங்களை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படி தானே சில பேர் நிலைப்பாடில் இருப்பீங்க. ஆனால் இந்த விவகாரத்தை பார்க்காதீங்க மக்களே, மத சாயம் மட்டும் இந்த விவகாரத்தில் நீங்கள் பூசிட்டீங்க அப்படின்னா எந்த பக்கம் நியாயம் இருக்குன்ற உண்மை உங்களுக்கு தெரியாமையே போயிடும். மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். உலக நாடுகள் இந்த போர் இருக்குல்ல, ஹமாஸ் ஆரம்பித்து இப்போ இஸ்ரேல் முடிச்சு வைப்பேன்னு சொல்லி சூழல் வச்சிருக்க இந்த போர், இதில் பங்கேற்காமல் இருந்தாலே நல்லது. இந்த உலக நாடுகளை உள்ள காலடி எடுத்து வச்சிருச்சு, இந்த விவகாரம் நிற்காதுங்க. இஸ்ரேலோ ஹமாஸோ நினச்சாலே நிறுத்திட முடியாது. ஆனால் உலக நாடுகளை உள்ள என்ட்ரி கொடுத்துருச்சு, இந்த பிரச்சனை நிற்காது, மேலே போயிட்டே இருக்கும். எதுக்காக மேலே போகிறத நினச்சி நான் பயப்படுறேன்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ வீரர்கள் உயிர்களை காட்டிலும் அப்பாவி பொதுமக்கள் உயிர்கள் பறி போயிட்டு இருக்கோம். இது நடக்காமல் இருக்கணும்னா உலக நாடுகள் சும்மா இருந்தாலே போதும், இந்த போர்க்காலத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்காம பார்க்கல என்ன நடக்குதுன்னு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.